சென்னையில் எந்த சாலைகளாவது ஒழுங்கா இருந்திருக்கான்னு பாருங்க. பாதாள சாக்கடை தொடங்குறாங்க, குடிநீருக்கு தோன்றாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயர் போடுறதுக்கு தோன்றாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிள் போடுறதுக்குன்னுட்டு இன்னொருக்கா தோன்றாங்க, ரோடு போடுவாங்க, அடுத்த நிமிஷமே திருப்பி தோண்டப்படும். தோண்டப்படுகின்ற ரோடாவது சரிசமமாக போடப்படுகிறதா என்றால் இல்லை. அதுக்கு அது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவன் அவன் வாட்டில் தோண்டுவான், சும்மா மண்ணை அப்படி போட்டுட்டு போவான். நீங்கள் ஒன்றும் இல்லை, நாகல்கேணி எண்டில் இருந்து திருநீர்மலை போகிற ரோடை நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்குது, அதில் எவ்வளோ வாகனங்கள் போயிட்டுருக்கு. இதுவரை அதற்கு யார் நடவடிக்கை எடுத்தானா? யாரும் எடுக்கலை. இது சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகளில் இதே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா இபி அடுத்து ஆரம்பிச்சாச்சு, இனி நிறைய வரும். அதாவது ஒரு நிர்வாகங்கிறது மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சு அதுக்கான அந்த அதிகாரிகளை மிரட்டக்கூடிய ஒரு களத்தில் இருக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. இந்த மந்திரிக்கு யார் நல்லா இருக்கா, அவங்கள அங்கே நிர்வாகியை போட்டுரு, இவனுக்கு யார் சொந்தக்காரன், இவனுக்கு யார் சொக்காரன், இதெல்லாம் பார்த்து போட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வரதான் சார் செய்யும். இதுக்கெல்லாமே ஒரு மாற்றம் வரணும்னு தான் இப்போ தமிழக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்திற்கான ஒரு திசையை பனையூர் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக பனையூரில் இருக்கக்கூடிய கொடி கோட்டையில் பறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பறக்கின்ற பொழுது இது போன்ற விடயங்கள் மாற்றப்படுவதற்கான ஒரு களம் அமையும்.